என் அன்பு பிள்ளையே, என்னை சிலுவையில் கொன்றுவிட்டார்கள் என்று நினைக்கிறாயா? இல்லவே இல்லை. நான் தான் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் விருப்பம். அதனால்தான் நான் இந்த உலகத்தில் வாழும்போது யாராலும் என்னை புரிந்து கொள்ள முடியவே இல்லை. அந்த அளவிற்கு அனைவர் மீதும் அன்பு கொண்டு வாழ்ந்தேன். புரியவில்லையா? நான் கடவுளாக இருந்தாலும் உன்னைப் போலதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். நீ இருக்கும் பூமியில்தான் நானும் நடந்தேன். நீ இன்று உன் வாழ்வில் அனுபவிப்பதையெல்லாம் நானும் அனுபவித்தேன். என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் சோர்ந்து போகவில்லை. எல்லா நன்மைகளையும் செய்தேன். உணவு கொடுத்தேன், நோய்களையெல்லாம் குணமாக்கினேன், பேய்களையெல்லாம் ஓட்டுனேன். ஒரு நாளும் சோம்பி தெரியவில்லை. உண்மையை மட்டுமே உரக்க பேசினேன். எனினும் இந்த உலகத்தால் என்னை புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை. பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என அதிகார திமிரில் இருந்தவர்களுக்கு என்றுமே அடிபணியவில்லை. மன உறுதியோடு கடவுள் எனக்கு கட்டளையிட்டதை கடைபிடித்தேன். உலகில் உள்ள அனைவரின் பாவங்களுக்கு ஈடாகத்தான் நான் இந்த சிலுவையை சுமந்தேன் என்பதை மறந்துவிட வேண்டாம். கடவுளாகிய நானே இந்த சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்திதான் இந்த உலகத்தை வெற்றி பெற்றேன். இது இயலாமை அல்ல, இதுதான் உலகத்தை வெல்வதற்கான ஒரே வழி. கடவுளாகிய நான் அதிகாரத்துக்கோ செல்வ செழிப்புக்கோ புகழ்ச்சிக்கோ பொருட்களுக்கோ என்றுமே ஆசைப்பட்டதில்லை. அன்பு மட்டுமே எனக்கு தெரிந்த ஒரே மொழி. நம்பிக்கையே நான் ஊட்டிய உணவு. நீங்கள் அனைவரும் என்னை பின்பற்றி வாழவே நான் விரும்புகிறேன். அதனால்தான் வழி, வாழ்வு, உண்மை நானே என்றும் என் வழியாயன்றி யாரும் தந்தையிடம் வருவதில்லை என்றும் விவிலியத்தில் வாசிக்கிறீர்கள். இந்த உலகின் தலைவன் சாத்தான் என்று நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். என் கட்டளைகளை எல்லாம் கடைபிடியுங்கள் என்றும் கூறியிருக்கிறேன். உனக்காக வாழ்ந்து மரித்தேனே, என்னை நம்புகிறாயா? என் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடிக்கிறாயா? இப்பொழுது இந்த தவக்காலத்திலாவது உன் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னிடம் வருவாயா? உன் பாவ வழிகளை எல்லாம் மாற்றிக்கொள்வாயா? உனக்காக நான் சிலுவையில் மரித்தேனே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேனே, நீ எனக்காக மனமாறுவாயா? என்னை பின்தொடர்ந்து வருவாயா? நீ மனமாறி என் வார்த்தைகளை கடைபிடித்து என்னை பின்பற்றினால் உறுதியாக உனக்கு நல்ல வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் தருவேன் என்பதை மறந்து விடாதே.